ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம வந்து 5 சிம்ப்ளிகேஷன் சம்ஸ் பார்க்க போறோம். நான் ஏன் சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன்னா, எல்லா சம்முக்குமே சிம்ப்ளிஃபிகேஷன் போட போட தான் நமக்கு அந்த ஃபாஸ்ட் வரும். ஒருவேள நான் காமிக்கிற கொஸ்டின் வந்துட்டு நம்ம பார்க்குற கொஸ்டின் உங்களுக்கு போட தெரியும். வேற ஏதாவது மெத்தட்லனா நீங்க ஃபாஸ்ட்டா போட்டுட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கிட்டா போதும். இங்க நான் ரெட் கலர்ல இல்ல எல்லோ கலர்ல மார்க் பண்ணிக்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் வேணா நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம நான் போடுற மெத்தட் வந்து ஒரு ஈஸியா இருக்கு, கான்செப்ட் புரியுதுன்னா நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது கொஷின்ஸ் எடுத்து அப்போ தான் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் சிம்ப்ளிஃபிகேஷன் சம்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே. நமக்கு சிம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னாலே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க இல்லையா? ஸோ நான் என்ன சொல்வேன்னா, சிம்ப்ளிஃபிகேஷன் தான் போட போறோம் இல்லையா? ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபாஸ்ட்டா எக்ஸாம்ல வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் எல்லாம் நம்ம எடுத்து எழுத போறது இல்லாம ஃபுல்லாவே நமக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ் தான். இப்போ 25 டேபிள்ல எப்போ 150 போகும்? 25 4 இஸ் 100. அப்போ 25 6 இஸ் 150 இல்லையா? மைனஸ் 625 ரூட் எடுத்தா என்ன ஆகும்? 25 25s ஆர் 625 பிளஸ் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 6 ஆர் 18, 3 1s ஆர் 3 பிளஸ் 5 12s ஆர் 60 கரெக்ட்டா? 5 12s ஆர் 60 இங்க ஒரு 0 இருக்கு. பட் ஒரு டிஜிட் பாயிண்ட் இருக்கு. அதனால இப்படி பாயிண்ட் வைக்கும்போது 60 ஆகும். ஸோ அப்போ 6 61 60 இத மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். 60 + 61 பார்த்தீங்கன்னா 121 127 இல்லையா? அதில நம்ம என்ன மைனஸ் பண்ண போறோம்? 25 மைனஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 102 கிடைச்சிருக்கு. ஆன்சர் இங்க நமக்கு இல்ல. ஸோ த ஆன்சர் இஸ் நன் ஆஃப் தீஸ். இதில எதுவுமே இல்ல 102. ஸோ ஆன்சர் இஸ் நன் ஆஃப் திஸ். கோ டு த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 1 செகண்ட். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பாயிண்ட் தான் இருக்கு. அப்ப நம்ம வரப்போற ஆன்சர 0 பாயிண்ட் வச்சு நம்ம ஆன்சர் போட போறோம். ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் போறோம் அப்படின்னும்போதே நமக்கு அட்லீஸ்ட் ஸ்கொயர் ரூட் 30 வரைக்குமாவது தெரிஞ்சிருக்கணும். நான் அட்லீஸ்ட் சொல்றேன். ஸோ எப்பவுமே எப்படி போடணும்னா, இப்ப இங்க பாருங்க 1024 இருக்குங்களா? ஸோ நமக்கு 30 ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 33 ஸ்கொயர் பண்ணா 9 அப்ப 900ன்றது நமக்கு தெரியும். அப்போ 30க்கு மேல தான் இருக்கு. அதே மாரி 40 ஸ்கொயரும் நமக்கு தெரியும். 1600 அப்படிங்கிறது இல்லையா? அப்போ நமக்கு வந்துட்டு இன் பிட்வீன்ல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கொயர் தான் வந்து 1024. அப்போ 90 இருக்கு. மேபி 30 நமக்கு தெரியும். ஒண்ணு 2 ஸ்கொயர் பண்ணா 4 டிஜிட் யூனிட் டிஜிட் முடியும். இல்ல 8 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 64ன்னு யூனிட் டிஜிட்ல முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு 30 900 40 வந்து 1600ன்னும்போது எனக்கு 32 நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அப்போ 32 இன்டூ 32 நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. 2 2s are 4, 2 3s are 6, 3 2s are 6, 3 3s are 9. ஸோ 4 12 அண்ட் ஆன்சர் இஸ் 10. அப்போ வந்து நம்ம ஈஸியா என்ன சொல்லலாம்? 32 ஸ்கொயர் இஸ் 1024 அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா? அப்போ 32 ரூட் எடுத்தா. பாயிண்ட்ட நீங்க இப்போ போட்டுக்கினாலும் ஓகே. இல்ல அப்புறமா போட்டாலும் ஓகே. நான் பாயிண்ட் கூட வச்சுட்டேன். ப்ளஸ் இப்போ இந்த கணக்கு பார்த்தா 2401 நமக்கு தெரியும் 50 ஸ்கொயர் அப்படிங்கிறது 5 ஸ்கொயர் என்ன 25. அப்போ 50 ஸ்கொயர் வந்து 2500. அப்போ 50க்குள்ள தான் இருக்கு. சிமிலர்லி 40 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன 1600 தெரியும். ஸோ இன் பிட்வீன்ல இருக்கிற ஒரு நம்பர் தான் வந்து 2401 இருக்கும். அப்போ 1 எப்போ யூனிட் டிஜிட்டா முடியும்? 1 ஸ்கொயர் 1 இருக்கும். இல்ல 9 ஸ்கொயர் 1 இருக்குமா? இப்ப நம்ம அப்படியே சொல்லலாம். 51 ஸ்கொயருக்கு 2000 ஆ ஓகே. 41 ஸ்கொயர் 1600 2400 போகாது. அப்ப சிமிலர்லி கண்டிப்பா அது வந்து என்னவா இருக்கும்? 9 அப்ப வந்து 49 ஸ்கொயரா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஐ ஜெட் புட் 0.49 ஓகேவா? சரி. 1 to 25 5ன்னு யூனிட் டிஜிட் முடியுது அப்படின்னாலே கண்டிப்பா அது வந்து 25 35 அந்த மாரி தான் இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் 25 ஸ்கொயர் 625ன்னு தெரியும் இல்லையா? 25 ஸ்கொயர் நமக்கு என்னன்னு தெரியும்? 625ன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ வந்துட்டு அ அப்போ நமக்கு வந்துட்டு 40 ஸ்கொயர் என்ன நமக்கு? 1600 இல்லையா? ஆனா 1600க்குள்ள தான் இருக்கு இப்ப நமக்கு இங்க. நமக்கு என்ன இருக்கு இப்போ? 1225 இருக்கு. கண்டிப்பா வந்து 25 ஸ்கொயர் அப்ப அதுக்கு மேல தான் இருக்கும் 625 ஓகேவா? அதுக்கப்புறம் 35 தான் இருக்கு, 45 தான் இருக்கு. போயிட்டே இருக்கும். 40ன்றது 1600 மாறிடுச்சு. அப்ப கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? 35வா தான் இருக்கும். இந்த மாரி தான் நீங்க யோசிச்சு ஃபாஸ்ட்டா போடணும். மைனஸ் 64 நமக்கு தெரியும் 8 ஸ்கொயர் டபுள் ஸ்கொயர் ஸோ 0.80 இஸ் ஈக்குவல் டூ எனக்கு பேஸ் கேட்குறாங்க என்ன வரும் அப்படின்ட்டு எக்ஸ்.
ஸோ 32 + 40 இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா? நமக்கு என்ன வரும்? 5 + 9 14, 14 + 2 16, 6 ரிமைண்டர் 1, 3 + 1 4, 8, 8 + 3 வந்து 11. 0.116 மைனஸ் 0.80 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்குமா? 0.36 கிடைக்கும். ஆல்ரைட். ஸோ அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 36 ஸ்கொயர் இருக்கா? இந்த பக்கம் x ஸ்கொயர் தானே இருக்கு. நமக்கு வந்து ஸ்கொயர் 36க்கு ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 0.6. இந்த பாயிண்ட்லாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டேரெக்டாக போட்டுருங்க. லாஸ்ட்டாக ஆன்சர் 6 வரும். எல்லாத்துக்குமே காமன் பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ நமக்கு 0.6ன்றது நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் 0.6. ஓகேங்களா? இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் போடுவோம் இல்லையா? அதனால் நோ இஷ்யூஸ். இல்லை எனக்கு வேறு மாடல் தெரியும் நான் அப்படி போடுவேனாலும் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ நமக்கு தேவை ஆன்சர் கரெக்டாக வரணும், கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும். ஃபைன். இப்போ பாருங்கள், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட் இல்லையா? இது மொத்தமே சேர்த்து மல்டிப்ளிகேஷன். ஆனால் ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ்டர் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு போடுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை நம்ம முடிச்சிடலாமா? அங்கே பாருங்களேன், 1/8 பவர் ஆஃப் 1/3. நான் என்ன சொல்கிறேன்? 1/8 2 to the power of 3ன்னு சொல்லலாமா? அப்போ அந்த 1/3 அப்படியே இருக்குமா பவரில்? இந்த நியூமேட்டர் இந்த டினாமேட்டர் கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1/2 மாறிடுமா? அப்போது இதோட பார்ட் வந்து 1/2. கரெக்டா? 256 பவர் ஆஃப் 3/4. டினாமேட்டரில் 4 இருக்கா? அப்போ நியூமேட்டரில் 4 இருந்தாலும் கேன்சல் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 256 வந்து 4 to the power of 4ன்னு சொல்லலாமா? பவரில் வந்து 3/4 இருக்கா? அப்போ 4 4 கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு என்ன ஆகும்? 4 to the power of 3 கிடைக்குமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த வேல்யூ வந்து 4 to the power of 3 இன்டூ 64ன்றதை நான் என்ன பண்ணுறேன்னா 8² போடுறேன். ஏன்னா மேலே 0.5 இருக்கா? 0.5 நான் 1/2ன்னு சொல்லலாமா? அப்போ 2 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ டோட்டலாக எனக்கு 8ன்னு கிடைச்சிடுமா? இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எனக்கு அந்த கொஷின் மார்க் தான் வேணும் எக்ஸ். இப்போ எனக்கு 2 தான் பேஸாக வரணும். அப்போ இந்த சைடு இருக்க எல்லாமே 2ஆக பேஸாக மாற்றலாம். 4 வந்து நான் என்ன சொல்லலாம்? 2² சொல்லலாம். கரெக்டா? இங்கே டிவிஷன் 1/2 இருக்குது. அது மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா 1/2 என்ன ஆகிடும்? 2ஆக மாறிடும். மேலே வந்துடும் இல்லையா? 2/1 மாறிடும். இன்டூ 8 நான் என்ன பண்ணுறேன்? 2 பவர் 3ன்னு வைக்கிறேன். 2 பவர் எக்ஸ். இப்போது பவரை மல்டிப்ளை பண்ணலாமா? 2 2 2 3 ஆர் 6. அப்போ 2 பவர் 6 இன்டூ 2 பவரில் ஒன்றுமே இல்லை 1ன்னு அர்த்தம். 2 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். அப்போது 6 + 1 7, 7 + 3 வந்து 10. அப்போது 2 பவர் 10 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 10. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 10 இஸ் த ஆன்சர். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஹோப் யூ பீப்புள் டெஃபினெட்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் திரும்ப திரும்ப கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேவா? இந்த சம்ஸ் கொஷின்ஸ்லாம் எடுத்து தெரியும்னா இந்த கொஷின்ஸை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு பார்ட் இருக்குது, இது ஒரு பார்ட் இருக்குது, அண்ட் 21/7 ஒரு பார்ட் இருக்குது, அண்ட் ஃபைனலாக இந்த பார்ட் இருக்குது. நான் இப்போவே என்ன பண்ணேன்? ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ்டர் டிவிஷன்றதுனால 7 1 இஸ் 7 3 இஸ். அப்போ இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே எனக்கு 3 ஆகிடுச்சா? இப்போ இந்த 2 பார்ட்டை கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 125% ஆஃப் 120 ஈஸியாக போடலாம். 0க்கு 0 கேன்சல். 5 டேபிளில் 2 சொல்லலாம். அப்போது 5 2s are 10, 5 5s are 25, 2 1 is 2 6 is 12. 25 6ன்றது நமக்கு என்னது? 150. 25 4 is 100னா ப்ளஸ் பாதி 60. இந்த படம் ஃபுல்லாக உனக்கு 150 வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 55% ஆஃப் 460. கரெக்டாக? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமா? 2 டேபிளில் 2 5s are 2 23s are சொல்லலாமா? 5 டேபிளில் 5 11s are 11 into 23. 23 10s are 230 ப்ளஸ் இன்னொரு 23. 11 டைம்ஸில் 10 டைம்ஸ், இது ஒரு 1 டைம்ஸ். அப்போ 3 5 2. கரெக்டாக? கரெக்டாக தானே போடுறேன்? ஓகே. அப்போது 253 இந்த டேர்ம். am I right? ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன தெரியாது? 2 இந்த சைடு இருக்க எக்ஸ் வேணும். அப்போது 250% ஆஃப் எக்ஸ் எனக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாமா? இப்போ நமக்கு என்ன வரும்? இங்கே 250, இங்கே 3 ஆட் பண்ணால் 0 + 3 3, 5 + 5 10. அப்போது 403 இருக்கும். ஸோ 403 minus 3 is equal to 400 left hand side. இந்த 100 வந்து இந்த சைடு போகும். ஓகே, இந்த சைடு 250 divided by 100 into எக்ஸ். எனக்கு எக்ஸ் தான் வேணும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இது 25. ஓகேவா? 5 டேபிள் அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 25 4 is
என்ன நமக்கு 25 4 இஸ் 100. அப்போ இந்த சைடு போச்சுன்னா 4 into 40 160. ஸோ சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 160 கிடைச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 160. ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம். ஓகே, லாஸ்ட் சம் இங்க x இருக்கு. இத கொஸ்டின் மார்க்னா x டிவைடட் பை 7. திரும்பவும் டிவைடட் பை 7 நான் இங்கேயே 5 போட்டுக்கலாமா? இது ஒரு டேர்மா இங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்களா? இன்டு the 25 ஓட மல்டிப்ளை பண்ணி அதோடு 125 ஆட் பண்ணி 7. இப்போ நம்ம ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? 5 5s ஆர் சொல்லலாமா? 5 5s ஆர் 25. அப்போ 5 into x 5x டிவைடட் பை 7. இந்த 125 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? 750 மைனஸ். அப்போ 10 மைனஸ் 5 5. புரியுதா? இந்த ப்ளஸ் 125 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 125 ஆகிடும். அப்போ 10 மைனஸ் 5 5 இருக்கும். இங்கே நம்ம பாரோ வாங்கியிருப்போம் இல்லையா? அப்போ 4 மைனஸ் 2 2 7 மைனஸ் 1 6. ஓகேவா? இப்படியே நம்ம 5 டேபிள் என்ன பண்ணிக்கலாம்? 5 into 25 சாரா 5 2 5 20 சாரி 5 1s are 5 5 2s are 10 remainder to 5 125. எனக்கு x தான் வேணும். ஸோ அப்போ இந்த 7 இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். 5 7s are 35 3 7 2s are 14 7 1s are 7 875. புரியுதா? சிம்பிளிஃபிகேஷன் இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இங்கே எக்ஸ் போட்டிருக்கேன். 7 டிவைடட் பை 5 இருக்குது. ஸோ ஒரு ரெசிப்ரோக்கல் பண்ணி 1/5 மாறும். அப்போ 7 5 35 மாறும். அதாவது கீழே டிவைடட் பை டிவைடட் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக வந்துடும் கீழே கீழே. இன்ட்டு 25 5 டேபிளாக கேன்சல் பண்ணியிருக்கேன். இந்த 125 ப்ளஸில் இருக்க அதனால் இந்த பக்கம் ஒரு மைனஸ் ஆகிடும். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 875. therefore the answer is correct. அவ்வளோதான். 5 சிம்பிளிஃபிகேஷன் சம் பார்த்தாச்சு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் மியூ போட்டுட்டு கூட கடகடன்னு போட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இல்லை வரலன்னும் போது எங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமுக்கு. ஏன்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஆன்சர் வரும். ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிட் த சப்ஸ்கிரைபர் பட்டன் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.